எவ்விதமாக பக்தி செலுத்துகிறார்கள் என்னை அப்படின்னு பேசுகின்றார். நானே அனைத்துமாக இருக்கின்றேன். நானே அனைத்துமாக இருந்தாலும் என்னை நாமரூபத்துடன் கூடியவர்களாக நினைத்து இஷ்ட தேவதைகளாக நினைத்து வழிபடுகிறார்கள். சிலர் என்னை பற்றிய அறிவை அடைந்து வழிபடுகிறார்கள். சிலர் வேறுபட்டு ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு என்றும் வழிபடுகிறார்கள். சிலர் எல்லாம் ஒன்று என்றும் உண்மையை உணர்ந்து வழிபடுகிறார்கள் என்று பகவான் இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற கருத்து. அதற்கு முன்பு பகவான் கூறினார், என்னையே நினைத்து என்னையே துதிப்பவர்கள் திடமான விரதத்தோடு என்னை வழிபடுகிறார்கள். பக்தியினால் நித்திய யுக்தக அப்படிங்கிறார். நித்திய யுக்தகன் அந்த இடத்துல பக்தியினால் என்னுடன் ஒன்றுபட்டவராய் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் என்னையே சார்ந்து இருக்கின்றன என்று வழிபடுகிறார்கள். இந்த இடத்துல முதல்ல பகவான் சிலர் சிரவண மனன நித்தியாசனத்தின் மூலமாக ஞான யஜ்ஞத்தினால் என்னை வழிபடுகிறார்கள். சிலர் வெறும் என்னை பற்றிய அறிவு அவ்வளவாக இல்லாமல் வெறும் பக்தி செய்து கொண்டு இறைவன் நம்மை காப்பார், நமக்கு வேண்டியதை இறைவன் கொடுப்பார் என்று வெறும் நாமரூபத்துடன் கூடியவனாக என்னை வழிபடுகிறார்கள். அதே இஷ்ட தெய்வ உபாசனைன்னு இதுக்கு பேர். சில பேர் சிறு வயதிலிருந்தே முருகப்பெருமானை வணங்கி வந்திருப்பாங்க. அவங்க எதுக்கெடுத்தால் முருகா 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 அப்படின்னு சொல்லுவார்கள். பொதுவாக சொல்கிறார், இது மாதிரிலாம் வழிபடுறான்னு. நிறைய பேர் நம்ம பிரதோஷத்தில் நிறைய பூஜைகள் புனஸ்காரங்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஈடுபட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவார்கள். இறைவனுடைய தத்துவத்துக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. பிரசாத் சாப்பிட்டு போயிடுவார்கள். பூஜைகள் புனஸ்காரம் செய்பவர்கள் சில பேர் மந்திரங்களை சொல்லி சுண்டல் வாங்கிட்டு அந்த சுண்டலோடு முடிச்சுக்கிடுவார்கள். வருவாங்க. சில ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா. சில பேர் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லு, ஹரே ராமான்னு சொல்லாதுன்னு சில குரூப் இருக்குது. இப்படி பல விதங்களில் என்னை வழிபடுகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார். ஆக இதெல்லாம் பக்தியா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பலவிதமான படிகள் சொல்கிறார். இது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பகவான் சொல்லலை. ஒவ்வொருவரும் சில பேர் அழகு குத்துறது, தன்னைத்தானே வரித்து கொள்ளுதல், இதெல்லாம் பக்தி. இது ஒரு வகையான பக்தி. இந்த பக்தியை பகவான் இங்கு பேசவில்லை. காரணம் அது பலவிதமான படிகள். பலவிதமான படிகளில் நமஸ்காரம் செய்து வழிபட்டு மனப்பக்குவத்துக்கு தகுந்தாற்போல் பலவிதமான படிகளில் வருகிறார்கள் சொல்கிறார். இப்போ நம்மளே ஞான விசாரத்துக்கு வந்த ஞானியாக இருக்கின்றவர் எடுத்தோடனே ஞானியாக ஆத்மா அப்படின்னு பிறப்பதில்லையே. எடுத்தோடனே பக்தி, கோயில், குளம், யாத்திரை அப்படின்னு ஆரம்பிக்கிறார்கள். இஷ்ட தெய்வத்தோடு ஆரம்பிக்கிறார்கள். அப்புறம் அவங்க பக்குவத்தினுடைய விளைவாக அவர்கள் சாஸ்திர விசாரத்தை செய்து ஞானியாக ஆகியிருப்பார்கள். அப்படி ஞானியாக ஆயிருந்தாலும் பக்தி என்பது கோயில்களில் இறைவனை பக்தியை பற்றி பேசுவார்கள். தினந்தோறும் கோயிலுக்கு வருவார்கள். ஆக பக்தி உருவ வழிபாடும் சகுண பிரம்ம வழிபாடும் நிர்குண பிரம்ம வழிபாடும் தவிர்க்க முடியாததாக ஆகின்றது. ஏன்னா நம்ம மனம் உடையவர்கள். ஞானியாக இருந்தாலும் யாரும் மனம் உடையவர்கள். ஆனால் இதில் பலவிதமான படிகளில் வழிபடுகிறோம். பலவிதமான படிகள். இப்போ உயர்ந்த படி தாழ்ந்த படி என்பது இல்லை. எல்லோரிடத்திலும் சில பேர் இறைவனையே காண்கிறார்கள், என்னை தத்துவமாக பார்க்கின்றார்கள். பலவிதமான வழிகளில் என்னை வழிபடுகிறார்கள் என்று நான் இப்பொழுது பார்த்து வருகின்றோம். அதே இந்த இடத்துல பகவான் சொல்கிறார். 15வது ஸ்லோகத்தை நம்ம சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம்.
ஞான யஜ்ஞேன ச அபி அன்யே. அபி என்னையே, மாம் அபி என்னையே கூட, ஞான யஜ்ஞேன என்னைன சிலர், அந்நியன சிலர், மற்றும் சிலர். ஏன் மற்றும் சிலர்னு சொல்கிறாரு? முதல் ஸ்லோகத்தில் மகாத்மானக சிரவண மனன நித்தியாசனத்தின் மூலம் என்னை வழிபடுகிறார்கள். சிலர்னா அவங்களை தவிர சிலர் ஞானத்தினால், ஞான யஜ்ஞத்தினால் என்னை வழிபடுகிறார்கள். இந்த இடத்துல ஞானம் சொன்னால் ஆத்ம ஞானத்தை குறிப்பது அல்ல. இந்த இடத்துல என்னை, பகவானாகிய என்னை ஓரளவு புரிந்து கொண்டு என்னை வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறார். ஆக இந்த புரியாமல் இறைவனுக்கு நேர்த்திக்கடன் செய்வது, மாவிளக்கு எடுப்பது, தீச்சட்டி எடுப்பது, பூக்குழி இறங்குவது, அழகுகள் குத்திக்கொள்வது, இந்த பற்றி பகவான் இதை பற்றி பேசவில்லை. அதெல்லாம் பகவானை பற்றிய தெரிந்து பண்ணுகின்ற பக்தி இல்லை. இந்த இடத்துல ஞான யஜ்ஞத்தினால் வழிபட்டு, யஜந்தே வழிபட்டு, யஜந்தேன அந்த இடத்துல என்னை வழிபட முயற்சி செய்கிறார்கள், யாசிக்கிறார்கள், என்னை வணங்குகிறார்கள், என்னை போற்றுகின்றார்கள் பேர். அது வழிபட்டு, யஜந்தேன வழிபட்டு, மாம் உபாசதை என்னை தியானம் செய்கிறார்கள், என்னை வழிபடுகிறார்கள், அல்லது இந்த இடத்துல உபாசனை செய்கிறார்கள் சொல்கிறார். எது? சில பேர். எப்படியெல்லாம் வணங்குகிறார்கள்? இந்த இடத்துல பகவான் சொல்கிறார், ஏகத்வேன பிருதக்வேன பகுதா விஸ்வதோ முகக, 3 விதமாக என்னை வழிபடுகிறார்கள் சொல்கிறார். 3 விதமாக என்னை வழிபடுகிறார்கள் இந்த இடத்துல பகவான் சொல்கிறார். முதல்ல ஏகத்வேன. ஏகத்வேன என்ன? ஆத்ம தத்துவமாக உபாசதே, ஏகத்வேன உபாசதே, இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் என்று என்னை வழிபடுகிறார்கள் சொல்கிறார். எவ்வாறு என்னை உபாசிக்கிறார்கள்? என்னை ஆத்ம தத்துவமாக வழிபடுகிறார்கள். ஏகத்தேனகன இந்த இடத்துல என்ன வருது? பேதம் இல்லாமல் அத்வைதத்தை வழிபடுகிறார்கள். இறைவனே எல்லாமாக இருக்கின்றார், எல்லோரிடத்திலும் இறைவன்தான் இருக்கின்றார், இறைவன் ஒருவனே, அவன்தான் எல்லா இடத்திலும் ஆத்ம தத்துவமாக இருக்கின்றார் என்று ஏகத்வேன அல்லது அத்வைத ரூபேன சொல்கிறார். அத்வைத ரூபேன, அத்வைத ரூபமாக என்னை வழிபடுகிறார்கள். யார்? உண்மையை உணர்ந்தவர்கள் சொல்கிறார். ஏகத்வேன, ஏகத்வேன அந்த பல்வேறு விதம் இல்லாமல் நானும் ஈஸ்வரனும் ஒன்று, எல்லா ஜீவராசிகளும் அந்த இறைவனும் ஒன்று என்ற தோரணையில் அவர்கள் வழிபடுகிறார்கள். அதே அந்த இடத்துல ஏகத்வேன. ஏகத்வேன 3 விதமான வழிபாட்டு முறைகளை இங்கு பகவான் சொல்கிறார். அந்நிய சிலர். அதனால் இந்த சில விதமான பக்தி அறிவே பூஜையாக கொண்டு யஜந்தக பூஜை செய்கிறார்கள். என்னை யஜந்தகன் அந்த இடத்துல வழிபடுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள், உபாசனைகளை செய்கிறார்கள் சொல்கிறார். அல்லது தியானம் செய்கிறார்கள் சொல்கிறார். ஏகத்வேன ஒரே ஈஸ்வரன், பல கடவுள் அல்ல, ஈசன் ஒருவன்தான் கடவுள். ஈசன் ஒருவனா, ஈசனே ஆத்மாவாக இருந்து எல்லாவற்றையும் காக்கின்றார். ஈசனே பழுவிதமான ஞாபரூபங்களை உடையவர். எங்கு இருந்தாலும் ஈசன் ஒருவனே. ஐக்கிய ஜீவஸ்வர ஐக்கியம் பேர். அந்த எங்கும் நிறைந்திருக்கின்ற பகவானை நான் ஆத்மஸ்வரூபமாக வழிபடுகின்றேன். அந்த ஆத்மஸ்வரூபந்தான் நான் என்று வழிபடுகிறார். சில பேர் நான் சிவனடியார்கள், சிவனை வழிபடு அப்படிம்பாங்க. சிவனை வழிபட்டாலும் ஓணம சிவாய சொல்லாத சிவாய நமகன் சொல்கிறவங்களும் இருக்கார்கள்.
சில பேர் ராமரும் கிருஷ்ணரும் எல்லாம் ஒன்றுன்னு சொன்னாலும் கிருஷ்ணர்னு சொல்லு, ஃபஸ்ட்டு கிருஷ்ணனே இருக்கிறாரு, ராமர் அடுத்து சொல்லு அப்படிங்கிறவர் இருக்கிறார்கள். சில பேர் ராமன்தே இருக்கிறார் அப்படின்னு சில பேர், அதிலும் வேதம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன, அந்த அந்த உண்மை தத்துவத்தை அறியாமல் அவர்கள் பலவிதமான பெயரில், அந்த பலவிதமான பெயர்களில் வழிபட்டாலும் எல்லாம் அந்த பெருமாள் தான், எல்லாமே அந்த ஈசன்தான் என்று ஏகத்துவத்தை பார்ப்பது. பலவிதமான நகைகள் இருந்தாலும் அனைத்தும் ஒன்றுதான் என்று தங்கத்தை பார்ப்பது. அது ஏகத்வேன, அனைத்து இடத்திலும் அந்த தங்கம்தான் இருக்கின்றது. பகவான் சொல்வார், நிர்குணாய நமகன்னு சொல்லுவாங்க. சகுணாய நமகன்னு சொல்லி கடைசியில் உருவமில்லாதவனே போற்றி, உருவத்துடன் கூடியவனே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்குணாய போற்றி, சகுண பிரம்மனை போற்றி அப்படின்னு கூட நம்ம அபிஷேகத்தில் வர்றோம். அந்த போற்றி வழிபாட்டில் உண்டு. அதனால் இந்த அதாவது ஏகத்வேனா சகஸ்திரசீரி சா புருஷக சகஸ்திராஸ்த சகஸ்திரபாதுன்னு வரும். 1000 தலைகள் உடையவர்களே, 1000 தலைகள் உடையவர்களாக இருந்தாலும் 1000 கண்கள் உடையவனேன்னு சொல்லலை, ஒரே கண்களை உடையவனேன்னு சொல்கிறார். நம்ம 1000 தலைகளாக இருந்தாலும் ஒரு இறைவன்தான், ஒரே ஒரு ஈசன்தான் என்ற அறிவுடன் சில பேர் பக்தி செய்கிறார்கள். பல கடவுள் இல்லை, எல்லாமே ஈஸ்வரன் தான், அந்த ஒன்றுதான் என்று சிலர் செய்கிறார்கள். சில பேர் ஏகத்வேன, சில பேர் என்ன சொல்ற, அடுத்து என்ன சொல்கிறது, பிருத்தக் வேண. பிருத்தக் வேணன்னு தனித்தனி, பிருத்தக் பிருத்தக் அப்படிம்பாங்க, தனித்தனி அப்படிங்கிறார். நான் வேறு, ஈஸ்வரன் வேறு, இந்த உலகம் வேறு, எல்லாம் ஒன்று அல்ல, எல்லாமே பலவிதமாக இருக்கின்றது. அதன் வேறுபாட்டுடன் என்னை வழிபடுகிறார்கள். வேறுபாட்டுடன் அந்த இடத்துல ஈஸ்வரன் வேறு, உலகம் வேறு, நாம் வேறு, ஈஸ்வரன் வேறு என்ற அறிவுடன் என்னை வழிபடுகிறார்கள். அதாவது இவங்களுக்கு என்ன, அந்த பக்தி இறைவனை உணர்வதில்லை. இவர்கள் எப்படி இறைவனை உணர்வதில்லை? ஞான யஜ்ஞம் இவர்களுக்கு இல்லை. எந்த ஞான யஜ்ஞம்? எல்லோரிடத்திலும் அந்த ஈசனே ஆத்ம தத்துவமாக இருக்கின்றார் என்று அறிவானது, ஞானமானது அனைவருக்கும் வரவில்லை. அதனால்தான் பகவான் சொல்றார், என்னை பகவான் வழிபட்டு பேத புத்தியுடன் என்னை நமஸ்கரிக்கிறார்கள். இந்த வழிபாட்டத்தை நம்ம இஷ்ட தேவதா பக்தின்னு சொல்கிறது. இஷ்ட தேவதா பக்தின்னா என்ன அர்த்தம்? முருகன் வழிபடுறது, அம்பாளை வழிபடுறது, இதெல்லாம் இருக்கும். சின்ன இறைவன் தான், முருகன் தான் கடவுள், மற்ற கடவுள்லாம் அவங்களுக்கு வணங்குவதில்லை, அவ்வளவாக பெரிதுபடுத்துவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஏதாவது மனசில் பூர்வ ஜென்ம விளைவாக சில கடவுள் மீது பக்தி வரும். அந்த கடவுளையே அவர்கள் வழிபடுவார்கள். சிலர் ராமனை வழிபடுவார்கள் பூர்வ ஜென்ம விளைவாக. சிலர் கிருஷ்ண பக்தி வழிபடுகிறார்கள். சில பேர் நான் கிருஷ்ணரை நான் நேசிக்கிறேன், நான் கிருஷ்ணரை கணவனாக ஏற்றுறதுக்கு லவ் பண்ணேன் அப்படிலாம் சில பேர் சொல்ல கேட்டிருக்கோம். வழிபடுவார்கள். நம்ம நாயன்மார்கள் இவங்கெல்லாம் சிவன் தான் ஒன்று, சிவன் தான் மற்றதெல்லாம் இல்லை என்று வழிபட்டார்கள். அதெல்லாம் என்னது? பிரதக் வேண. ஆழ்வார்கள் பெருமாள் தான் என்று வழிபட்டார்கள். இவர்கள்லாம் என்ன, இது இறைவன்தான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்ற ஞானம் இவர்களுக்கு வரவில்லைன்னு பொருள். ஆக பக்தியினுடைய பலன், ஒரு இஷ்ட தெய்வத்தினுடைய பலனை நாம் அடைந்து விட்டோம் என்பதற்கு எது அளவுகோல்? நான் வணங்குகின்ற தெய்வந்தான் எல்லா இடத்திலும் இருக்கின்றது, தெய்வந்தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று நினைப்பதுதான் ஏகத்வேனா, இல்லாட்டி பிருதக் வேணான்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு பகுதா அப்படின்னு சொல்கிறார். பகுதானா
விதவிதமாக பக்தி செய்கிறார்கள். நிறைய பேரை பார்க்கலாம். பொதுவாக ரொம்ப கீழான பக்தியை பகவான் இங்கே சொல்லலை. மிகவும் உயர்ந்த அத்வைத ஐக்கிய வழிபாடு, பேதம் இல்லாத வழிபாட்டு மட்டும் எடுத்துக்கிறார். இன்னமும் சில கீழான பக்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம். கிடாவட்டி சாமி கும்பிடுறது, கடவுளுக்கு இறைவனுக்கு தாம் மதுக்கு அடிமையாகி மதுவை படைக்கிறது, சுருட்டு வைக்கிறது, சீரட்டு வைக்கிறது, இதெல்லாம் பகவான் ஒன்றும் பேசவில்லை. அப்போ இதெல்லாம் பக்தி இல்லையா அப்படின்னா அவங்க வணங்கி பக்குவத்துக்கு தகுந்தாற் போல வருவார்கள். விதவிதமான அவரவர்களே படிப்படியாக யாராயிருந்தாலும் வந்துதான் ஆக வேண்டும். அடுத்துறாரு விஸ்வதோ முகக. விஸ்வம்னா அனைத்து ரூபமாக, முகம் அனைத்து முகமாகவும், எல்லா முகமாகவும் எல்லோரிடத்திலும் அந்த பகவானே இருக்கின்றார். விஸ்வம்னா இந்த இடத்துல விபூதி. பார்க்கிற அனைத்தும் ஈஸ்வர ஸ்வரூபம்தான், அனைத்தும் பகவானுடைய ஸ்வரூபம் என்று சிலர் பக்தி செய்கிறார்கள் சொல்கிறார். விஸ்வது அனைத்தும் பகவானுடைய ஸ்வரூபம் என்று தெரிந்து என்னை வழிபடுகிறார்கள். இதைத்தான் உபனிஷத்து சொல்கிறது. எல்லாமே இறைவனுடைய விஸ்வதோ முகம், விபூதி எல்லாமே இறைவனுடைய ஒரு முகம்தான். காக்கை சிறை நிலை நந்தலாலா, உந்தன் கருமி நிறம் தோன்றுதையா நந்தலாலா, தீக்குள் வெள்ளை விட்டா நந்தலாலா, உன்னை தீண்ட இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. இதெல்லாம் பிரதக் பக்தி, விஸ்வதோ முகக. அதனால் எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல ஈஸ்வரனை பார்த்து கடவுளை வணங்கி அவனை எல்லா இடத்திலும் வழிபடுவது. இதை ஞான ரூபமான பக்தி. இதே ஞான ரூபமான பக்தி. சில பேர் ரொம்ப பக்தியாக தேவதைகளாக இருப்பாங்க. கீதா புக்கு படிங்கன்னா அவர்கள் படிக்க மாட்டார்கள். கீதைக்கு வாங்க, வேதாந்தத்துக்கு வாங்கன்னா அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் தெய்வ பக்தி உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள்லாம் யார்? பிரதக் வேணன்னு பொருள். அந்த இறைவனை பற்றிய முழு அறிவை அடையாமல் தனக்கு தெரிந்த அளவில் பூர்வஜன் விளைவாக வழிபடுபவர்கள் இஷ்ட தேவதா உபாசனை. விஸ்வதோ முகக அப்படிங்கிறார். விஸ்வதோ முகனா எல்லா இடத்திலும் இறைவனை காணுதல்.